கீழே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துங்களா? ஸ்நாக்ஸ் தானே வேணும், உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன் 10 நிமிஷத்துல. ஓகே, கோபி மஞ்சூரியன் தான் இப்போ செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி கோபி மஞ்சூரியன் செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி, கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு, தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா காலிஃப்ளவரை மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்படின்னா நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்ச பூண்டு, நறுக்கி வச்ச இஞ்சி, டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் விட்டுக்கலாம். கேப்சிகத்தை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலர் எடுத்து வச்சு காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ஸ்டைலில் சுட சுட கோபி மஞ்சூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.